ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ஒரு இஞ்சி கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் தண்ணி வந்து ஒரு பேனில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்தால் சரியாகும். அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை நிறைய சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்து இல்லை வயிறு வந்து உப்பசமாக இருந்துச்சுனாக்கா அப்போ இந்த கஷாயம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்க வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இஞ்சியோட அந்த சாறுலாம் இறங்கிடுச்சு. இப்போ அடுப்பு நிறுத்திக்கலாம். அடுப்பு நிறுத்தினதுக்கப்புறமா நான் ஒரு அரை மூடி எலுமிச்சம் பழத்தை வந்து அப்படியே புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி சூடாக குடிக்க வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு இஞ்சி கஷாயம் ரெடி. இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். பட் உங்களுக்கு வாமிட்டிங் ஃபீல் இருக்கும்போது நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அது இன்னும் ஒரு மாதிரி இருக்கும். சுகர் தான் பெட்டர். இந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹெவி லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டீங்க, நைட்டு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இந்த கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான கஷாயம் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.